வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மெடிசின் ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் மெடிசின் ரிலேட்டடா வந்து ஒரு 4, 5 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்க ஒரு தடவ போய் பார்த்துட்டு வாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்ம சேனல வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெடிசின் நேம்ஸ் அண்ட் தயர் யூசஸ் பார்ட் 1 பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பேரஸ்டமால். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபீவர், ஹெட்டேக், பாடி பெயின், அதாவது காய்ச்சலுக்கு, தலைவலி, உடம்பு வலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பேரஸ்டமால் வந்து போடுவோம். அடுத்து வந்து ப்ரூஃபன். ப்ரூஃபன் வந்து என்னென்னா, பல்லு வலி இருந்தாலும் போடலாம், ஏதாவது அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் எதுவும் இருந்துச்சுன்னா போடலாம், பெயின், குறுக்கு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அமாக்சிலின். அமாக்சிலின் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக். த்ரோட் இன்ஃபெக்ஷன், நம்மளுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளுக்கு நீர்க்கடுப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, காதில் சீல் வடிஞ்சா, இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் நம்ம வந்து இது ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆம்பிசிலின் இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஓடிடிஸ் மீடியான்னு சொன்னால் அந்த காதில் உள்ள பிரச்சனைக்கு தான். ஆப்சஸ்னால் ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்கும், இந்த செலந்தி கட்டி அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மெட்ரோனிடசோல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, லூஸ் மோஷன் டை, அதாவது நம்மளுக்கு வந்து வயிற்றால போகுது, சர்ஜரிக்கு அப்புறம் புண்ணு இருக்கும், அந்த புண்ணு வந்து சீக்கிரம் ஆறுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மவுத் அல்சர், வாயில் வந்து புண்ணு இருக்கும், அல்சர் மாதிரி உள்ள புண்ணுகள் இருக்கும், அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. டயோரியாவுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் வந்து முன்னாடி வந்து தலைவலிக்கெலாம் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக்கும் ஆன்ஜினா பெக்டோரிஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து செஃபிக்சிம். செஃபிக்சிம் வந்து இதே மாதிரி தான், யூடிஐ ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, டைஃபாய்டு காய்ச்சலுக்கு, செஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா, நிமோனியா ஃபீவருக்கு, அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து நினச்சிவாங்க யூஸ் பண்ணுவாங்க. சர்ஜரிக்கு அப்புறம் வந்து புண்ணு இருக்கிறத வந்து ஆறுறதுக்கு தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அசித்ரோமைசின். அசித்ரோமைசின் வந்து டான்சில்ஸ், தொண்டையில் வந்து சதை வளருதுன்னு சொல்லுவோம்ல, தொண்டையில் வந்து 2 சைடும் உள்ள வந்து கட்டி மாதிரி இருக்கும், அது சதை வளர்ந்த மாதிரி இருக்கும், இது நம்ம வந்து குளிர்ச்சியாக எதுவும் சாப்பிட முடியாது, அந்த பெயின் இருக்கும், அதுக்கு வந்து அசித்ரோமைசின் டேப்லெட் போட்டால் வந்து சீக்கிரமாக கேட்கும். அதே மாதிரி யூடிஐ. அடுத்து டைக்ளோஃபீனக் சோடியம், ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், முக்கியமாக நம்ம முட்டு வலி அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த பெயினுக்கு, நம்மளுடைய குறுக்கு வலி, உடம்பு வலி, இது பெயின்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து டைக்ளோஃபீனாக் சோடியம் வந்து போடலாம். ஸ்ட்ரெப்சில்ஸ் வந்து லாசஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு தொண்டையில் கரகரப்பு இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், இருமல் இருக்கும், அப்புறம் வந்து வாய்ஸ் வந்து அப்நார்மல், இந்த கரகரப்பு வாய்ஸோடு இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெப்சில்ஸ் போட்டாலே போதும். தேங்க்யூ.